அடுத்ததாக நிகாஹுல் மர்ஆ அல் முத்தஸவ்வஜா, அதாவது இப்போ இஸ்லாத்தில் நாங்கள் ஒரு பொம்பளை திருமணம் முடிச்சிருக்கிறோம். ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் முடிக்கிற பொம்பளை இருக்கிறதானே, அவன் ஒன்றோ கல்யாணம்னு முடிக்காமல் சும்மா ஒரு பொம்பளையாக இருக்கும், அல்லது ஏற்கனவே கல்யாணம் முடித்து தலாக் சொல்லப்பட்டு இத்தா காலமெல்லாம் முடிஞ்சு அவள் இப்போ ஃப்ரீ, அவன் முடிக்கலாம். எப்படி முடிக்கலாதண்டா, இப்போ நான் ஏற்கனவே ஒரு மனைவியை முடித்து வாழ்கிறேன், ரெண்டாவது முடிக்க போகிற இன்னொத்தனை மனைவியை, அவன் இன்னொருத்தனுக்கு அவன் அந்த அந்த ஆம்பளை தலாக் சொல்லவும் இல்லை. நல்லா கேட்டுக்கணும், அந்த ஆம்பளை தலாக் சொல்லவும் இல்லை, இவன் ஹுல் எடுக்கவும் இல்லை, இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க, ஆனால் தலாக் சொல்லவும் இல்லை. இப்போ முடிக்கலுமா? முடிக்கலாது. உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால், ஒரு மனிதன் ஒரு மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், முதலாவது மனைவி ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறது, அல்லது முதலாவது மனைவி இவர் தலாக் சொல்லிட்டேன்னு வைங்களேன், இவர் இன்னொரு கல்யாணம் முடிக்க போறார். யாரை கல்யாணம் பேசுறாங்க? ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை முடிக்க ரெடி, இவரை முடிக்க ரெடி. ஆனால் அந்த பொம்பளையோட மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டால், அவர் வெளிநாட்டுக்கு போய்த்து 10 வருஷமாவது இன்னும் வரல, சல்லி அனுப்புறாரும் இல்லை, பேசுறாரும் இல்லை, அதனால் இப்போ அவரில் வேலையில் அவரை நான் விட்டாச்சு, எனக்கு இவரை முடிச்சு வைங்கன்றது. அப்படி அல்ல. நாங்கள் என்ன செய்யணும்? அவருக்கு தலாக் சொல்ல வைக்கணும், அல்லது இவ ஹுல் கேட்கணும். தந்த மகரை திருப்பி கொடுத்து போட்டு, அது பின்னால் அந்த பாடத்தில் வரும், தந்த மகரை திருப்பி கொடுத்து போட்டு எனக்கு அவரோட வாழையில பிரிச்சுடுங்கன்னு சொல்லணும். இப்போ அடுத்த பிரச்சனை என்ன வரும்? அவரோட கண்டக்டே இல்லை, அவர் பேசுகிறாரும் இல்லை, கதைக்கிறாரும் இல்லை, அவர் வெளிநாட்டில் எங்கே இருக்கிறாருன்னே தெரியா. இப்படி இவ்வளோ காலம் வெயிட் பண்ணி பார்த்தோம், ஆள் ஒரு அட்ரஸும் இல்லை, ஆள் ஒரு பேச்சு மூச்சும் இல்லைண்டா குடும்பத்தாக்களை சொல்லணும், நீங்களாவது ஆளை தேடுங்க. தேடி பார்க்குறாங்க, ஒரு அட்ரஸை இல்லாட்டி, அப்போ தான் அறிவுள்ள சமூகத்தில் சொல்லி காதியார் முன்னிலையில் வந்து அவர் தீர்ப்பு கொடுப்பார். என்ன தெரியுமா? அவர் கல் மஅதூம், அவர் காணாமல் போயிட்டார், அவர் அட்ரஸ் இல்லை என்று அந்த இடத்துல படித்தவர்கள் முன் வந்து அந்த கல்யாணத்தை பிரிக்கிற காதியார் ஒரு தீர்வு கொடுத்ததுக்கு பிறகுதான், இத்தா காலம் முடிவடைஞ்சதுக்கு பிறகுதான் என்ன நடக்கும்? திருமணம் நடக்கும். இப்போ சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இல்லையே, நீங்கள் முடிங்க அவன், ஏன்னா அவனை மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு போய்த்து 15 வருஷம் 20 வருஷம் ஆகிட்டு எந்த தொடர்பும் இல்லை, அவன் உயிரோடு இருக்கிறாருன்னு கூட தெரியாதுன்னு சும்மா சர்வசாதாரணமாக குடும்பத்தில் அப்படி மசூரா பண்ணும், கல்யாணம் நடக்கும். இது கூடாது, இது கூடாது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு நாங்கள் முதலாவது காதியார் முன்னின்று அவங்க ஒரு தீர்வு கொடுக்கணும். உங்களுக்கு இதுதான் தீர்வு, இந்த தீர்வுக்கு பின்னாடி நீங்கள் இப்படி தான் இதான் இருக்கணும் அப்படின்னு தீர்வுக்கு கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த கல்யாணம் முடிக்கும். சரிதானே? ஏன்னா சில இடங்களில் சில பிரச்சனைகள் வரும். இடத்துல கல்யாணம் முடிச்சதுக்கு போகிறோம், 1 மாதம் 2 மாதத்துக்கு போகிறோம், மாப்பிள்ளை வரும், சண்டை. அட ஏண்ட மனைவி நான் தலாக் சொல்லவும் இல்லை, நீ எப்படி ஏண்ட மனைவி நீ கல்யாணம் முடிச்சிருப்பாய்? அப்போ இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அது கூடாது, ஹராம் என்பதை நம்ம தெளிவாக இருக்கணும்.